ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி ஒன்று எடுத்திருக்கோம். இந்த என்ட்ரி வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பிரேக் டவுன். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்டர்டே ஃபுல்லாமே இந்த மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஏன் கன்சால்டேஷன் எஸ்டர்டே இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்து எஸ்டர்டே யூஎஸ்டி பேங்க் ஹாலிடே. அதனால நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. பட் இருந்தாலும் சின்ன சின்ன என்ட்ரிஸ் வந்து கொடுத்தது. அதில் நிறைய பேர் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. நானும் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தா நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கூட நமக்கு இந்த சார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி நானும் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சூப்பர். சரி, இன்றைக்கி மார்னிங் வந்து என்னென்ன என்ட்ரிஸ் வந்து கொடுத்தது அப்படின்றத வந்து ஒரு ஓவர் பார்த்துறோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருந்தது. அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது. 2331 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 2328 நமக்கு வந்து சப்போர்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருந்து. நம்ம வந்து பார்த்தோன்னா டவுன் சைடு வந்து இந்த க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஈக்குவலாக நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நமக்கு இந்த க்ளீன் கேண்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-20-30 பிப்ஸ் வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு இந்த க்ளீன் கேண்டில்ஸை வந்து ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரியே கொடுக்கல. நமக்கு மார்க்கெட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி ஓப்பனில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 6:30க்கு 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆனது. என்ன பண்ணுச்சுன்னா கண்டினியூவாக ஒரு புல்லிஷாக போயிடுச்சு. பார்த்தோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தது. நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கடுத்த லெவலையும் வந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட் கொடுத்தது. கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணது பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கட்டும், நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தோன்னா கண்டினியூவாக மேலே போயிடுச்சு. இந்த என்ட்ரி வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ட்ரேடை வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். நம்ம என்றைக்குமே ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம திரும்ப அதே என்ட்ரி எடுக்கும்போது ஒரு சின்ன லாட்டை தான் யூஸ் பண்ணணும் எப்பவுமே. அதே மாதிரி வால்யூம் லாட் எடுத்துகிட்டு நம்ம சின்ன லாட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ வால்யூம் இல்லை, அதனால நான் 0.01 லாட் எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து டார்கெட் வந்து 2339 வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம என்றைக்குமே சேஃபாக தான் ட்ரேட் பண்ணோம். ஹை வால்யூம் டைமில் மட்டும் தான் கொஞ்சம் வால்யூம் இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்படி தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். இப்போ மார்னிங் வந்து பார்த்தோன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. நமக்கு வந்து கன்சால்டேஷன் பிரேக் அவுட் பண்ணுது, கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த சைடு தான் நம்ம வந்து நமக்கான டிரெக்ஷன் வந்து மார்க்கெட் போகும். அப்படி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தது. நான் வந்து புல் பேக் வந்து கொடுத்தது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் வந்து எடுத்தது. ஸோ இந்த ப்ரீவியஸ் 15 மினிட் கேண்டில் வந்து பார்த்தோன்னா பேரிஷாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டலோட ஹை கட் பண்ணும்போது நான் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து இந்த ப்ரீவியஸ் ஹையில் தான் நம்ம வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ஒரு சிம்பிள் செட்டப் தான். என்னது, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதாவது ஹையர் ஹை கிரியேட் பண்ணிட்டு ஹையர் லோ வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. திரும்ப அந்த ஹையை வந்து ஃபில் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் அந்த ஹையும் பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹை போயிடுச்சு. அதாவது நமக்கு அப் ட்ரெண்டு அப்படின்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா இது ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ, அடுத்து திரும்ப ஹையர் ஹை அண்ட் திரும்ப பார்த்தோம்னா ஹையர் லோ கொடுத்து ஒரு சின்ன கன்சால்டேஷன், அடுத்து திரும்ப இங்கே வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட். அப்படின்னா நமக்கு வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த சப்போர்ட்டை வந்து க்ளீனாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தோன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு லெவல் இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் எடுக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா நமக்கு வந்து க்ளீனாக பார்க்க முடியும். ஒரு புல்லிஷ் கேண்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக மேலே போகுது. நம்ம வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கிறோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எடுத்த என்ட்ரி வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இதுக்கு முன்னாடி எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ ஓகேங்களா? இங்கே சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்த கேண்டலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணும்போது ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நான் டார்கெட் அடிக்கிற வரை வெயிட் பண்ணல. ஒரு 27 பிப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். போதும், இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா, ஏன்னா நமக்கு வந்து வால்யூம் இல்லாத டைமு கிடைச்சதை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ லண்டனுக்கு வெயிட் பண்ணலாம்.
ஓகேங்களா. இப்போ நம்ம பேஸ் பண்ணியிருந்தது சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 27 வந்து பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா 4 hour டைம் ஃப்ரேம்லேயும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த என்ட்ரி வந்து நமக்கு இந்த சப்போர்ட்டில் எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரும்போது பார்த்தோன்னா இந்த பாடி வந்து விக்காக மாறிடுச்சு. ஸோ ஓகேங்களா. இப்படி விக் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதாவது ஒரு கேண்டில் வந்து பெரிய விக்கு கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2-3 கேண்டில்ஸ் வந்து அந்த விக்கை வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஒரு வால்யூம் இருக்க கேண்டில் வந்து விக்கு கொடுத்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கேண்டில்ஸ் வந்து அந்த விக்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக செலக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. மார்க்கெட் ஹை கிரியேட் பண்ணி சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்டில் பை என்ட்ரி எடுத்துட்டோம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளான செட்டப் தான். இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. விக் ஃபில்லிங் கான்செப்ட்லாம் வந்து பார்த்தோன்னா நிறையா இருக்குது. இது வந்து நம்ம ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். இதை வந்து பொறுத்த வரையும் இதுக்குன்னு ப்ராப்பரான செட்டப்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். நிறைய கான்செப்ட் இருக்குது. எல்லாமே வந்து ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருந்த லெவலை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஆனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 27 பிப்ஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது டெய்லி அனலைசிஸ் வீடியோ அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.